பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சு வீட்டுக்கு போன விஜய் விஷால் வீட்டுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ அவர் கையால் ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று அனுப்பி வச்சிருக்காராம். அதை திறந்து பார்த்து விஜய் விஷால் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காரு. அதோட விவரத்தை வந்து வெளியில் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலேயில் முத்து வின்னராகவும் சௌந்தர்யா ரன்னராகவும் வந்தாங்க. ஆனால் செகண்ட் ரன்னரப்பாக வந்த விஜய் விஷாலை பற்றி எந்த விதமான அப்டேட்டு இது வரைக்கும் வெளிவரல. இப்போ ரீசன் சத்யா, ஜெஃப்ரி, அன்ஷிதாவோட சேர்ந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்தியிருந்தாரு. அப்படிப்பட்ட விஜய் விஷாலுக்கு இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் அவர் கையால் ஒரு ஸ்வீட் கேஸை அனுப்பி வச்சிருக்காராம். அதாவது ஃபினாலே அன்னைக்கு ரயான் அப்புறம் பவித்ரா இவங்க 2 பேருமே எலிமினேட் ஆனதுக்கப்புறம் டாப் 3 கண்டஸ்டண்டாக இருக்கக்கூடிய முத்து, சௌந்தர்யா, விஜய் விஷால் இவங்க 3 பேரும் பிக் பாஸ் வீட்டோட லைட்ஸ் ஆஃப் பண்ணும்போது வெளில வந்தாங்கல்ல. அப்போ வெளில வரும்போது அவங்களோட ஒட்டுமொத்த லக்கேஜஸையும் ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு தான் அவங்க வெளில வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபினாலே முடிஞ்சு எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் அவங்க ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு போனதுக்கப்புறமா பொதுவாக யார் எலிமினேட் ஆனாலும் அவங்க பொருட்களை பேக் பண்ணி லக்கேஜஸோடு அனுப்பி வைக்கிறது வழக்கம். அப்படி தான் ஒரு வாரமும் எலிமினேட் ஆனவங்களுக்கு லக்கேஜஸ் போகுது. அப்படி போகக்கூடிய லக்கேஜஸில் விஜய் சேதுபதி அவர்கள் அவர் கையால் ஒரு ஸ்வீட் கேஸை லவ் ஃப்ரம் விஜய் சேதுபதி அப்படின்னு மென்ஷன் பண்ணி விஜய் விஷால் வீட்டுக்கு அந்த லக்கேஜஸோடு சேர்த்து அனுப்பியிருக்காராம். அந்த ஸ்வீட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கக்கூடிய விஜய் விஷாலுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அதாவது விஜய் விஷாலுக்கு தன்னோட கையால் அவரோட ஃப்யூச்சர் வெற்றி பண்ணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயம் ஒன்று எழுதி ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு மாதிரி வச்சு அனுப்பியிருக்காரு. அது போக விஜய் விஷாலுக்கு கன்னத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை, பிக் பாஸ் ஸ்டேஜில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை அவரோட ஆட்டோகிராஃப் போட்டு அந்த ஃபோட்டோவை அந்த ஸ்வீட் கேஸில் வச்சு அனுப்பியிருக்காரு. உங்களோட ஃப்யூச்சருக்கு, உங்கள் கெரியர் க்ரோத்துக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனராகவும் வெற்றி பெறத்துக்கு என் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை மென்ஷன் பண்ணி அந்த ஸ்வீட் கேஸில் வச்சு அனுப்பியிருக்காராம். இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி பார்த்து விஜய் சேதுபதியோட அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு விஜய் விஷால் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காரு. நிறைய வாரங்கள் விஜய் விஷாலுக்கு எகென்ஸ்டாக விஜய் சேதுபதி பேசினாலும் விஜய் சேதுபதிக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸில் விஜய் விஷாலும் ஒரு ஆள் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் சீசன் 8ல் ஒன் ஆஃப் த டாப் ஃபைனல்ஸாக இருந்தவர் ரயான். அவர் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஃபினாலேவுக்கு அடியெடுத்து வச்சார். ஆனால் அவர் பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பனிவிடும் மலர்வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியலில் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தார். அந்த கதாபாத்திரத்தை அப்படியே விட்டுட்டு தான் அவர் பிக் பாஸ் வீட்டுக்கும் போனார். இப்போ பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு போயிருக்காருல்ல, அதனால் திரும்ப அந்த பனிவிடும் மலர்வனம் சீரியலில் அதே ரோலில் திரும்ப நடிப்பார் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ அவரோட ரோலுக்கு பதிலாக வேற ஒரு நபர் வந்து அந்த ரோல் நடிக்க போகிறாங்களாம். பனிவிடும் மலர்வனம் சீரியலில் சேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தில் தான் ரயான் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு பதிலாக தேஜங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் புதுசாக சேரன் கதாபாத்திரம் நடிக்க போகிறதாகவும் அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குது. இந்த விஷயத்தில் இப்போ ரயானோட ஃபேன்ஸ் கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க. பிக் பாஸ் முடிஞ்சாலும் ரயானை வந்து பனிவிடும் மலர்வனம் சீரியல் மூலியமாக பார்க்கலான்னு பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.